ரூட் மாஃபியா இப்போ நிறைய விஷயங்களை வந்து ரூட் மாஃபியா இந்த இன்ஸ்டாகிராம் மூலியமா சமூக வலைதளம் மூலியமா ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆதாரம் இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டை நீங்க வைக்கிறீங்க. இந்த ரூட்டுங்கிறது முதல்ல அடிப்படையில் என்ன நிறுவனம்ங்கிறத முதல்ல பார்க்கணும். அவங்க ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கே இந்த ரூட்டு தான் காரணம். இப்போ வந்த படம் கருப்பு ஏன் ஓடுதுன்னா ரூட்டு வந்து அதனுடைய பார்வை அரசியல் பக்கம் திருப்பிடுச்சு, இல்லைன்னா இந்த சூர்யா படத்தை அது ஓட விடாம பண்ணிருக்கு அப்படின்னு ஒரு கருத்தை போட்டிருக்காங்க. அது எப்படிங்க முடியும்? இப்போ ஒரு முதலமைச்சர் அவர் பக்கத்துல வந்து ரூட்டு அமைப்பினுடைய தலைவர் ஜெகதீஷ் இருக்காரு. இந்த நட்பு உடச்சி விட்டோம்னா விஜய்க்கு வந்து திடீர்னு ஒண்ணுமே புரியாம போயிடும். அதுங்க போடுறதெல்லாம் பார்த்தா ராகுலே வந்து சார் விஜய் சார் கொஞ்ச நாள் நான் ஜெகதீஷை கூப்பிட்டு போறேன், எங்கிட்ட அவரை விட்டுருங்க அப்படின்னு கூட்டு போயிடுவார். ஜூலி அவர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டாங்க. வீடியோ வெளியிட்டு இது முழுக்க முழுக்க இந்த மாஃபியாவோடதாக இருக்கு. அதுக்கு இல்லைன்னா ஜூலி நயன்தாராவாயிருவாங்களாம்மா? நான் கேட்குறேன். புரியுது. விஜய் வந்து சிஎம்மா உட்கார்ந்த பிறகு இது ஒரு பெரிய இஷ்யூவாக கொண்டு வராங்க. சாதாரண ஆளு கிடையாது இவர். இவர் தான் வந்து தமிழ்நாட்டினுடைய தலையத்தை மாற்றக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக இங்கே தாவேக்காவை ஏதோ ஒரு வகையில் கிரிட்டிசம் நல்ல விதமாக கிரிட்டிசம் பண்ணாலே ஒரு மாதிரி ரொம்ப வல்கராக இறங்கி அடிக்கிறது இல்லைங்க. இந்த கமெண்ட் செக்ஷனில் இந்த மாதிரி கொதறி எடுக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்குது. இது வந்து ரூட்டுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அவன் தன்னார்வத்தில் பண்ணுறது. இப்படி ஒரு வேளை ரூட்டு பண்ணிச்சுன்னா மாரிதாஸ் வீடியோலாம் என்னைக்கோ காணாம போயிருக்கு, என்னைக்கோ சாட்டை துறைமுக வீடியோஸ்லாம் காணாம போயிருக்கு. அப்படி எந்த இதுவுமே அவங்க பண்ணலையே. மூவி வேர்ல்டு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் சதீஷ். இப்போ நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் அந்தலன் சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்போ ரீசெண்டாக மிக பெருசாக ஒரு விஷயம் வெடிச்சிக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா ரூட் மாஃபியா அப்படின்னு சொல்லிட்டு அதை எவிடன்ஸாக எடுத்து நிறைய பேர் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கட்டும், யூடியூபர்ஸாக இருக்கட்டும். அதாவது ஆர்எஸ்எஸ் பக்கமாக இயங்கிக்கிட்டு இருந்த பக்கங்கள் அனைத்துமே இப்போ விஜய்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பக்கங்களாக மாறி இருக்கு. அதுவும் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய பக்கங்களுமே வந்து பார்த்திங்கன்னா சிஎம் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பக்கங்களாக மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ நிறைய விஷயங்களை வந்து ரூட் மாஃபியா இந்த இன்ஸ்டாகிராம் மூலியமாக சமூக வலைதளம் மூலியமாக ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் என்ன சொல்கிறேன், இது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் யாரெல்லாம் குறை சொல்கிறார்களோ இதான் எதிர்கட்சிகள் தானே சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு காட் மாஃபியான்னு ஒன்று ஆரம்பிங்க, நீங்கள் அதை பண்ணுங்களேன். நான் என்ன சொல்கிறேன், ஆதாரம் இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் வைக்கிறீங்க இல்லையா? இப்போ இந்த ரூட்டுங்கிறது முதல்ல அடிப்படையில் என்ன நிறுவனம்ங்கிறத முதல்ல பார்க்கணும். அது வந்து நடிகர் நடிகைகளுக்கு கால்ஷீட் பார்க்குற ஒரு நிறுவனம், அவ்வளோதான். அதில் விஜய் இருக்கார், இன்னும் பல நடிகைகள், சமந்தா உள்ளிட்ட பிரபலமான நடிகைகள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எந்தெந்த படத்தில் டேட்டு கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கான சம்பளத்தை வாங்கி கொடுப்பது, தேதிகளை ஒதுக்கி கொடுப்பது, இதுதான் அவங்களுடைய வேலை. அவங்க எப்படி இங்கே வந்து எல்லாரையும் பிடிச்சி அவங்க ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கே இந்த ரூட்டு தான் காரணம். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாளிதழில் போட்டிருக்காங்க, இப்போ வந்த படம் கருப்பு ஏன் ஓடுதுன்னா ரூட்டு வந்து அதனுடைய பார்வையை அரசியல் பக்கம் திருப்பிடுச்சு, இல்லைன்னா இந்த சூர்யா படத்தை அது ஓட விடாம பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு கருத்தை போட்டிருக்காங்க. அது எப்படிங்க முடியும்? நான் என்ன சொல்றேன், இப்போ ஜெய் நடிச்சு சட்டென்று மாறுது வானிலைன்னு ஒரு படம் வந்துச்சு. ஜெய் வந்து விஜயினுடைய அன்பு தம்பி, விஜய்க்காக பிரச்சாரம் எல்லாம் பண்ணாரு. அந்த படத்தை ஓட வைங்களேன், இதே ரூட்டு தானே, ஓட வைக்க வேண்டியது தானே. அப்படி கிடையாது. படம் நல்லா இருந்தா ஓடும், நல்லா இல்லைன்னா ஓடாது. கருப்பு ஓடுறதுக்கு நல்லா இருக்கு, ஓடுது, அவ்வளவுதான். ஏன் கங்குவா ஓடலன்னா, கங்குவா நல்லா இல்லை. ஒரு நாமத்தை போட்டு ஒரு ஆள் தியேட்டர் வாசல்ல இருந்து திட்டினாரு அந்த படத்தை இல்லையா? அவர் யார்? அவரு ரூட்ல வேலை பார்க்குறாரு. அவர் எங்கேயோ வேலை பார்க்குற ஒரு ஆள், அவருக்கு ரூட்டுக்கு என்ன சம்பந்தம்? அவரு தான் இதெல்லாம் பண்ணது. அதாவது ரூட்டு தான் இந்த மாதிரி ஆட்களை நியமிச்சு ஒவ்வொரு படம் வரும்போது அதுக்கு எகைன்ஸ்டா பேச வைக்கிறாங்க. பராசக்தி படம் ஓடாததுக்கு ரூட்டு காரணம். என்ன சம்பந்தம் ரூட்டுக்கு அதுக்கும்? புரியுது. கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா மக்கள் போய் பார்க்க தான் போறாங்க, அவ்வளவுதானே. அதனால இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ ஒரு முதலமைச்சர் அவர் பக்கத்துல வந்து ரூட்டு அமைப்பினுடைய தலைவர் ஜெகதீஷ் இருக்காரு. இந்த நட்பு உடச்சி விட்டோம்னா விஜய்க்கு வந்து திடீர்னு ஒண்ணுமே புரியாம போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்காக அவரை பற்றி தொடர்ந்து அவர் அது பண்ணாரு இது பண்ணாருன்னு இவங்க சொல்றதை கேட்டா, பிரதமரை இது வந்து ரூட்டு ஒரு நல்ல பிரதமரை இங்கே உருவாக்கணும், அல்லது நாம் பிரதமராக வரணும்னா ரூட்டை பக்கத்தில் வச்சுட்டா வந்துருவோம் போல இருக்குன்னு நினைச்சு இவர் டெல்லி கொண்டு போயிடுவாங்க போல இருக்கு. அதுங்க போடுறதெல்லாம் பார்த்தா ராகுலே வந்து சார் விஜய் சார் கொஞ்ச நாள் நான் ஜெகதீஷை கூப்பிட்டு போறேன், எங்கிட்ட அவரை விட்டுருங்க அப்படின்னு கூப்பிட்டு போயிடுவார் போல இருக்கு.
அவ்வளோ பண்றாங்க. அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர், அவருக்கு தெரியுமா வானத்தை விழா. அவர் ஒரு சாதாரண ஒரு மனிதர். அவருடைய வேலையை கரெக்டாக பார்த்து கொடுத்துருக்கிறாரு விஜய்க்கு. அதனால அவரை பிடிச்சிருக்கு. ஒரு கரெக்டாக ஒரு டேட் பார்க்கறது, கரெக்டாக கதை கேட்டு இந்த படத்தில் நடிங்க சார்னு அவரை ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ அவருடைய வேலையில் அவர் சரியாக இருந்தார். ரைட்டு, நமக்கு வந்து ஒரு பக்கபலமாக இருப்பாருன்னு அவர் கொண்டு வந்து வச்சிருக்காரு. அவ்வளோதானே. அதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு அந்த நிறுவனத்தின் மேலே வைக்கணும்? ரூட் மாஃபியானா ஏதோ தாவூத் இப்ராஹிம் தம்பி மாதிரி பில்டப் பண்ணுறாங்க. அப்போ அவரை பார்த்தா அப்பாவியா இருக்காரு. ஆனா அவங்க இந்த வார்த்தை ஓகே, இதுக்கு பின்னாடி ரூட் இல்லை அப்படின்னாலுமே ஒரு விஷயம் ஒன்று தொடர்ச்சியா பார்க்க முடியுது. அது எவிடன்ஸாகவுமே வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி வேற ஒரு பக்கமாக இயங்கிட்டு இருந்தது. யூபிஎஸ் வாலான்னு சொல்லிட்டு சில பேஜஸாக இருக்கட்டும், சில பேஜஸ்லாம் எடுத்து அவங்க போடுறாங்க. அது வந்து முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் சம்மந்தப்பட்ட போஸ்ட்டாக போட்டுட்டு இருக்கு. இப்போ சமீப காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விஜய்க்கு சப்போர்ட் ஆகக்கூடிய போஸ்ட்டாக போட்டுட்டு இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பிஜேபி ஏக்கும் விஜய் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அதாவது ஒன்று தெரிஞ்சுங்க, இங்கே யூடியூப் நடத்துகிற பல பேருக்கு அன்றாட வாழ்வாதாரமே பெரிய பிரச்சனையாக இருக்குது. விவசாயிகள் மாரி ஆயிட்டாங்க. அவங்க நெல்லை போட்டோம் அதை அறுத்து எடுத்துகிட்டு வந்துட முடியுமாங்கிற அளவுக்கு சூழ்நிலை இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏதோ கொஞ்சம் சப்ஸ்கிரைபரை உருவாக்கி வச்சுருந்தா யாரோ ஒருத்தர் பணம் கேட்குறாரு கொடுத்துருவோங்கிற அளவுக்கு வர்றாங்க. ஸோ அப்படி வந்து ஏதோ ஒரு தேவைக்காக யார்கிட்டயோ விற்று அது எப்படியோ ஒன்று வருது, மாறுது. பேஜை விற்றுருப்பாங்கங்கிறீங்க. ஓகே, ஜெகதீஷ் தான் வாங்கினாருங்கிறதுக்கு என்ன அது ஆதாரம் இருக்குன்னு நான் கேட்குறேன். அதை தான் நான் கேட்டேன். இப்போ ரூட்டா இல்லைனா கூட ஓகே, இது ரூட்டு நம்ம யாரோ வாங்கியிருக்காருங்க. யார் நேற்று வரைக்கும் ரஜினி ரசிகனாக இருந்திருப்பான். ஏதோ ஒரு வைத்தறிச்ச முடியல கமல் ரசிகனுக்கு கொடுத்துட்டு போயிட்டான்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் கமல் படம் தான் அதில் வரும். அதுக்காக ரூட் என்ன பண்ணுச்சு அங்கே வந்து? ஸோ அப்படி தான் அதை பார்க்கணும். ரூட்டுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? எங்கேயாவது ஆதாரம் இருக்கா? ரூட்டு தான் எல்லாத்தையும் வாங்கியிருக்கு, ரூட்டு தான் எல்லாம் மெயின்டைன் பண்ணுதுன்னு ஏதாவது இருக்கா? ஒன்றுமே கிடையாது. ஸோ அதனால் இங்கே இதையாவது ஒன்று கிளப்பிட்டே இருப்பாங்க. புரியுது. ஏன்னா ஜூலி அவர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டாங்க. வீடியோ வெளியிட்டு இது முழுக்க இந்த மாஃபியாவோட தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி இல்லைன்னா ஜூலி நயன்தாராவாயிருவாங்களாம்மா? நான் கேட்குறேன். புரியுது. அவங்களுக்கு ஆட்டுக்கு வாழை அளந்து தான் வைப்பான். உங்கள் வாழ் எவ்வளோ பெருசு இருக்கோ அதுக்கேற்றது மாதிரி தான் உங்கள் லைஃப் இருக்கும். நான் ரூட் இல்லைன்னா நான் நயன்தாராவாயிருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியுமா அவங்க? அதனால் இப்போ நீங்களும் நானும் ஒரே துறையில் தான் இருக்கோம். இப்போ ஜெகதீஷ்னு ஒரு நபர் வந்து உங்கள்கிட்ட ஏதாவது பேரம் பேசியிருக்காரா? சார் விஜய் பற்றி 10 வார்த்தை நல்லா பேசுங்க, மாதம் உங்களுக்கு 10,000 தரணும் உங்கள்கிட்ட பேசியிருக்காரு? எங்கிட்ட பேசல. நானும் என்ன சந்திக்க வர நண்பர்கள்ட்ட கேட்குறேன், எங்கள் ரூட்டு ஏதாவது உங்கள்கிட்ட பேசுனாங்களா, பணங்கன்னு கொடுத்தாங்களா? யாரை கேட்டாலும் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் வெளியிலேருந்து உள்ளவங்களுக்கு மட்டும் ரூட்டு புரிய மாட்டேங்குதுங்க. ஏன்னா அதுவும் நீங்கள் நல்லா கவனிங்க, விஜய் வந்து சிஎம்ஓ உட்கார்ந்த பிறகு இது ஒரு பெரிய இஷ்யூவாக கொண்டு வராங்க. ஏதோ வந்து பெரிய பீரங்கி ஊழல், போஃபர்ஸ் ஊழல் வந்து பாருங்க, அந்த மாதிரி கொண்டு வராங்க. சாதாரண ஆளு கிடையாது இவரு தான் வந்து தமிழ்நாட்டினுடைய தலையத்தை மாற்றக்கூடியவர் இவரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. புரியுது. அப்படி பார்த்தா கோட்டே பெருசாக கொண்டாடப்படக்கூடிய படமாக மாறல. ஏங்க விஜய் படமே பல படங்கள் தோல்வி படங்களாக இருக்குல்ல. தோல்விங்கிறது நான் சொல்றது வந்து போட்ட காசே எடுத்துருவாங்க. விஜய் படத்தை பொறுத்தளவுக்கு அதுதான். சில படங்களுக்கு படம் அவ்வளோதான், லாபமும் இல்லாமல் நஷ்டமும் இல்லாமல் அவருடைய தோல்வி படங்கள் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், இதே ரூட் வந்து கோட்டு படத்தை 10,000 கோடி வசூல் பண்ண வச்சுருக்கலாமே, ஏன் பண்ண முடியல? அதனால் அவங்களுக்குன்னு ஒரு வேலை இங்கே பொறுப்பாக வழங்கப்பட்டிருக்கு, அதை சரியாக செய்கிறாரு. அவ்வளோதான். அவர் வந்து முதலமைச்சர் பக்கத்தில் இருக்காரு, எல்லாத்துக்கும் அவர் கொஞ்சம் உதவியாக இருக்காரு அப்படின்னொன்னே சரி அவரை முதல்ல அங்கேருந்து நகர்த்துவதற்கு ஏதாவது வேலை பார்க்கலாமா அப்படின்னு ஒரு வேலையை பார்க்குறாங்க. அதுதான். ஏன்னா இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, அதையும் நான் சொல்லிடுறேன். இது முழுக்க யாரை வச்சு ஏற்கிறாங்க அப்படின்னா பிஜேபி மூலியமாக தான் இயங்கப்படுது. காரணம் என்னன்னா, இங்கே பிஜேபி எதிர்க்கக்கூடிய சக்தி அது பிஜேபி நிற்க வச்ச சக்தியாக தான் இருக்கணும். வேற ஒரு சக்தி வந்து அங்கே இருக்கக்கூடாது. எதிர்க்கிறதுக்கு ஆள் இருக்கக்கூடாது. எதிர்க்கிறதுக்கு ஒருத்தர் நிற்கிறான் எதிரனா அவனும் நம்பாலாக தான் இருக்கணும். அப்படிங்கிறனால இங்கே தாவேக்கா பிஜேபி அது மட்டும் தான் இருக்கணும். எதிர்கட்சியாக நேஷனல் பாலிடிக்ஸ்னாவே அதுமாரி தான் இருக்கணும். அதனால தான் பாலிவுட் சைட்லேயுமே சப்போர்ட்டை வர வைக்கிறாங்க, பெருசாக காமிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை ஒன்று எல்லாரும் பேசுகிறாங்கல்ல. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பிஜேபி வர்றதுக்கு இன்னொரு 20 வருஷம் ஆகும், ரைட்டா? அதனால் அதுக்குள்ள களம் எல்லாமே வேறையாக இருக்கும். அதனால் தமிழ்நாட்டில் தாவேக்கா வெர்சஸ் பிஜேபிங்கிறதெல்லாம் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத ஒன்று. தாவேக்கா வெர்சஸ் திமுக தான். ஏன்னா திமுகவை பொறுத்தளவுக்கு அடுத்த தலைமுறை வந்துருச்சு. உதயநிதி தலைமையிலான கட்சி அது மாறப்போகுது. அதற்கப்புறம் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து கட்சிக்குள்ள வந்துட்டாங்க. அதிமுக இந்த விஷயத்தை செய்யல. மிகப்பெரிய தவறே அதுதான். திமுக வந்து அந்த தவறை பண்ணல. அவங்க ரொம்ப தெளிவா அடுத்த தலைமுறை உள்ள கொண்டு வந்துட்டாங்க.
அதனால இன்னும் 20 வருஷத்துக்கு தாவேகா வருஷம் திமுக தான். எப்பவுமே அது பிஜேபியா மாறவே மாறாது. அதனால அதை மறந்துடுங்க. அதை மறக்க வேண்டியதுதான். ஏன்னா சும்மா நான் ஸ்க்ரால் பண்றேனே, சும்மா நான் ஆக்சுவலா உங்கள்கிட்ட நான் காமிக்கினே ஒன்று வச்சிருந்தேன். நான் இப்போ எனக்கு வந்தது ஒன்று, ரக்ஷித் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாலிவுட்ல உள்ள இவங்க எதுக்கு அங்க போயிட்டு சிஎம்ங்கிற ஒரு விஷயத்த பண்ணணும்? நீங்க ரஜினி வந்து ஒரு படத்துல அப்படிம்பாரு ஒரு ரோஜா பூ வரும், அப்படிம்பாரு ஒரு காரு பின்னாடி நகரும். ஜப்பான்ல கொண்டாட ஆரம்பிச்சிட்டான் அவரு. ரஜினி படங்களை ஜப்பான்ல வந்து பயங்கரமா இது பண்றான். கும்பல் கும்பலா அங்கேருந்து கிளம்பி ரஜினியை பார்க்க இங்க வர்றாங்க. சுற்றுலா வர்ற மாதிரி போயஸ் கார்டனை பார்த்து கும்பிடுறாங்க. எங்க அங்க ரூட்டு வந்துச்சாங்க. ஏங்க ஒருத்தர் வந்து அப்படியே இன்ஸ்டாவிலையும் இதுலையும் போய் எங்கேயோ ரீச் ஆயிடுவாரு. நம்ம எங்கேயோ உள்ள ஒருத்தர் ரசிச்சுட்டு இருக்கோம். இங்க ஒன்றும் இல்லை, இந்த பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, பழைய பாட்டு. அதை வந்து சைனாவில் பாடுறாங்க. சைனாவில் ஒரு 10 பெண்கள் வந்து இந்த பாட்டை பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடுறாங்க. அது இங்கே பயங்கரமாக சர்க்குலேட் ஆச்சு நம்ம ஊரில். நீங்கள் அதை பாருங்க, எவ்வளோ பேர் அந்த பார்த்துருக்காங்கன்னு, மில்லியன் கணக்கில் பார்த்துருக்காங்க. அப்போ நமக்கு அவங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா, இல்லை ரூட் வந்து அங்கே வேலை பார்க்குதா? ஏதோ ஒன்று நம்மளை ஈர்க்கும். இவர் வராரு, 2 சைடும் மக்கள் இன்னும் கத்துறாங்க, தலைவான்னு கத்துறாங்க. வெளியூர் போகிறாரு, கூட்டம் கூட்டமாக வர்றாங்க. அண்ணாவுக்கு பிறகு எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு கூட்டத்தை இப்போ தான் மக்கள் பார்க்குது. அப்போ இது நம்ம ஊரில் இல்லையாடா, யாரோ ஒரு ஆள் தமிழ்நாட்டில் இப்படி வர்றாரு, யாருன்னு விசாரி அப்படின்ட்டு போட ஆரம்பிச்சிடுறாங்க ரீல் அந்த பக்கம். இதை இவங்க என்ன பண்ணுறாங்க, தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இவர் பிரதமராக போகிறாரு, அதுக்காக இப்போலேருந்து கிரவுண்ட் ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு புதுசாக ஒன்று கிளப்பி விடுறாங்க. ஆமாம், ஏன்னா மோடிக்கு கோபம் வரணுமா, எங்களுக்கு போட்டியாக வந்துருவியா நீ, ஒன்று அடிப்போம் இங்கேருந்து, அதுக்காக தூண்டுறது. உங்களுக்கு போட்டியாக டெல்லிக்கு வரப்போகிறாரு அவரு, இனிமேல் ராகுல் கிடையாது, மோடி கிடையாது, யோகி ஆதித்யநாத் கிடையாது, விஜய் தான் எல்லா இடத்துலையும் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டீங்கன்னா அங்கெல்லாம் டென்ஷன் ஆவாங்கல்ல. அதுக்காக இவங்க ஏதோ வந்து இவருக்கு கூட்டம் கூட்டமாக வருது, தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆயிட்டாரு, கட்சி ஆரம்பிச்சு இவ்வளோ சீக்கிரம் சிஎம் ஆனது இந்தியாவிலே இவர் தான், 2 வருஷத்துல சிஎம் ஆயிருக்கு. ஆமாம், அப்படிலாம் செய்திகள் வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓ இவர் யார் அவரு, நல்லா இருக்கேன் நம்ம ஒன்று போடுவோம் அப்படின்னு ஒன்று போடுறது. இப்போ அவங்களுக்கு நீங்கள் அதிகபட்ச ஆசை என்ன தெரியுமா இருக்கும், தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 200 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணான்னா நம்ம சேனல் கொஞ்சம் மேலே வருமே, இது ஒன்று தான் நோக்கமாக இருக்கு. இதை தாண்டி வேற எதுக்கும் அவன் போட போகிறது இல்லை. இதுக்கு வேற ஒரு பின் கதை ஒன்று கட்டுறாங்க பாருங்க. ஸோ அதுதான் இதெல்லாம். ஓகே, அதை தாண்டி இந்த நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ண வைக்கிறது. விஜய் எதிர்த்து யாராவது பேசுகிறாங்க, தவேகாவை எதிர்த்து யாராவது பேசுகிறாங்கன்னா அவங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போகிறதா இருக்கட்டும், இன்பாக்ஸ் டிஎம் இருக்கட்டும். உதாரணத்துக்கு ரஜினி அவர்களுடைய ஒரே ஒரு போஸ்ட் தான், அந்த போஸ்ட் கீழே எவ்வளோ கமெண்ட்டுங்கிறத நம்மளே பார்த்தோம். அதுவும் சில கமெண்ட்லாம் படிக்க முடியாத அளவுக்கு உச்சகட்டத்தில் இருந்துச்சு. அதுவே ஸ்டாலின் அவர்களுடைய இதை தொடர்ச்சியாக இங்கே தாவேக்காவை ஏதோ ஒரு வகையில் நல்ல விதமாக கிரிட்டிசம் பண்ணாலே ஒரு மாதிரி ரொம்ப வல்கரா இறங்கி அடிக்கிறது. இல்லைங்க, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல இந்த மாதிரி கொதறி எடுக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கு. அது எல்லா கட்சியிலும் தாவேக்காவில் இல்ல, தாவேக்காவில் மட்டும் இல்ல. இப்ப நீங்க விஜயை பாராட்டி நான் ஒரு வீடியோ போடுறேன்னு வச்சுங்க, எனக்கு கீழே வந்து நாம் தமிழர் ஒரு 200 பேர் கேவலமா திட்டுவான், திமுகல இருந்து ஒரு 200 பேர் கேவலமா திட்டுவான். இது நடக்குது. இது அந்தந்த கட்சிகள் தொண்டர்கள், இப்ப அவங்க வந்து ஒரு ஐடி விங்க வச்சிருக்காங்க, இதே வேலையா இருக்காங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ விஜயை பிடித்தவர்கள் நம்மளை பாராட்டுறாங்க, விஜயை பிடிக்காதவர்கள் இருக்காங்கல்ல நம்மளை வந்து தட்டுவான். இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் நடக்குது. இப்போ நாம் தமிழர் வந்து ரஜினி செய்தி கீழே வந்து பயங்கரமாக திட்டிருப்பாங்க ஒரு காலத்தில், இப்போ தாவேக்காவினர் போய் திட்டுறாங்க. இது வந்து ரூட்டுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, அவன் தன்னார்வத்தில் பண்ணுறது, புரியுதா? அப்படி ஒரு வேளை ரூட்டு பண்ணுச்சுன்னா மாரிதாஸ் வீடியோலாம் என்னைக்கோ காணா போயிருக்கும், என்னைக்கோ சாட்டை துறைமுக வீடியோஸ்லாம் காணா போயிருக்கும். அப்படி எந்த இதுவுமே அவங்க பண்ணலையே, புரியுதா உங்களுக்கு? ஒன்று ரிப்போர்ட் அடித்து தூக்குறாங்கன்னா முதல்ல 2 தானே தூக்கணும், ஏன்னா அவங்க தானே இன்னைக்கு வரைக்கும் திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ கமெண்ட்டு கீழே போய் பாருங்க, பாராட்டி தான் போட்டிருக்காங்க 2 இதுக்கும். ஏன்னா அந்தந்த ஆட்களை விரும்புகிற பார்வையாளர்கள் வர்றாங்க போடுறாங்க. இப்போ இவங்க அப்படி பண்ணணும்னு நினச்சா முதல்ல அது 2 தானங்க அடிச்சிருக்கணும். ஸோ அதனால் எல்லாமே யதார்த்தமாக நடக்கிறதுங்க. எனக்கு விஜயை பிடிக்கும், விஜய் எவனாவது திட்டானா நான் கீழே போய் திட்டுவேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. எனக்கு சீமானை பிடிக்கும், சீமானை எவனாவது திட்டானா நான் கீழே போய் திட்டுவேன் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குது. அதே மாதிரி தான் எல்லா கட்சிக்கும் இருக்குது. இதில் எங்கேருந்து இவர் வந்தார் ஜெகதீஷ், ரூட்டு எங்கேருந்து வந்துச்சு புரிய மாட்டேங்குது.
ஓகே. ஏன்னா இதுதான் இந்த 2 நாளா ஓடிக்கிட்டு இருக்க விஷயமே. இந்த ரூட் மாஃபியான்னு எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸும் ஓகே இந்த டைம்ல இதை போட்டா நமக்கு கொஞ்சம் வியூஸ் வரும்னு சொல்லிட்டு எல்லாருமே வேற போட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம இவங்கள்ட்ட ஒரு பிரச்சனை இருக்குல்ல, என்ன ஏதுன்னு தெரியாது. அதை பத்தி டீட்டெயிலா R&D பண்றாங்களான்னு கேட்டா அதுல ஒரு கேள்விக்குறி இருக்கு. இந்த கண்டென்ட்டை இப்போ போட்ட அல்காரிதம் அழகா நம்மளுக்கு ஒரு வியூஸை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த டைம்ல தான் ஒரே லாஜிக் தான். சட்டென்று மாறுது வானிலை படம் 100 நாள் ஓடிச்சுன்னா ஜெகதீஷ் உள்ளபடியே கிரேட். அவர் தான் எல்லாம் செய்யறாரு. நீங்க நம்பிடலாம். ஆமா, ஏன்னா அவர் தம்பி வேறல்ல. ஆமா, புரியுது சார். ரொம்ப நன்றி. நன்றி.